3:45 மணிக்கு எந்திரிச்சாச்சு நண்பர்களே. எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி குடித்ததுக்கப்புறம் ப்ரீ ரன் ஸ்ட்ரெச்சிங் ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது மணி ஒரு சுமார் 4 மணி 4:08 4:10 அந்தளவுக்கு இருக்கும். ப்ரீ ரன் ஸ்ட்ரெச்சிங் எதுக்குன்னா, நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ரன் ஸ்ட்ரெச்சிங் கண்டிப்பாக அவசியம் பண்ணிட்டு தான் ஓடணும். அது உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கணும். இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்காக மெயின் இது பண்ண வேண்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு 4-5 ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பண்ணிவிட்டு ஓடினா நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணி முடித்தோடனே உங்கள் கால்கள் நல்ல வலிமையாகிட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்க்கே தயாராகிக்குங்க. ஸ்ட்ரெச்சிங் முடித்தாச்சு. தினேஷ் வந்தாச்சு. ஆர் யூ ரெடி? இந்த ரூட் எங்களுக்கு ஆட்டையம்பாளையம், அவனாசி, அப்புறம் ஹரிபவன் ஹோட்டல், அப்புறம் மங்கள ரோடு, அப்புறம் ஆட்டையம்பாளையம் பாலம், ஜூனியர் குப்பனா, அப்புறம் ஹோம். இதே எங்கள் ரூட்டு. பயணம் தொடங்கியாச்சு. பார்ப்போம் வாங்க. ரன்னிங் ஆரம்பித்தாச்சு. இப்போ ஆட்டையம்பாளையம் வந்துட்டோம். ஆட்டையம்பாளையம் டுவர்ட்ஸ் கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் அவனாசி போயிட்டுருக்கோம். நாங்கள் ஓடுற பாதை மேக்ஸிமம் இருட்டாக தான் இருக்கும். வெளிச்சம் சில ஏரியாவில் தான் இருக்கும். எங்கெங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கங்கே வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இருட்டில் ஒரே தண்ணி கெத்துங்க. எனக்கு அதுவும் இல்லாமல் இருட்டில் ஓடி ரொம்ப சர்வீஸ் ஆயிடுச்சு, பழகிருச்சு. பல வருஷமாக ஓடிட்டுருக்கேன். என்னோடய இந்த அனுபவத்தை தினேஷ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படிலாம் ரன் பண்ணலாம், எப்படிலாம் ரன் பண்ணணும், பயம் இல்லாமல் எப்படி இருட்டில் ஓடணும், ஃபஸ்ட்டு பயப்படாமல் நீ பாட்டுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஓடணும், பாடி ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரன் பண்ணணும். மெயின் இதுதான் கான்செப்ட். இதுதான் அருள்மிகு அவனாசி லிங்கேஸ்வர் கோயிலுங்க. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சிவன் கோயிலில் ஒன்று அவனாசி லிங்கேஸ்வரர் கோவில். அவனாசி வந்துட்டோம். இப்போ அவனாசி ரன் பண்ணிகிட்ருக்கோம். தினேஷ் நின்று வர அப்படி நான் டேக் யூர் ஓன் டைம், பாடி எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரன் பண்ணுன்னு சொல்லிவிட்டேன் அவங்ககிட்ட. அவனாசி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அவனாசி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். அவனாசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். புது பஸ் ஸ்டாண்டு. இதுதான் எங்கள் ஊர் அவனாசி. பெருசாக சுற்றி காட்டுற மாதிரி ஒன்றும் இல்லை. சின்ன ஊர் தான், ஆனால் தாலுக்கா அந்தஸ்து கொண்ட ஊருங்க. இங்கே இருக்கிற ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் எளிமையான ஊர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். கிளாரிட்டி இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவனாசி ரவுண்டானா வாங்க, நம்ம அவனாசியை பார்க்கலாம். ஐ லவ் அவனாசியை பார்க்கலாம். இந்த ரவுண்டானா மிக அற்புதமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு இருட்டில் சரியாக என்னால் காமிக்க முடியாது. நான் இன்னொரு நாள் வெளிச்சத்தில் எப்படியாவது வந்தேன்னா காமிக்கிறேன் வீடியோ எடுத்து. வாங்க பார்க்கலாம். இதாங்க எங்கள் ஊர் அவனாசி. நம்ம அவனாசிங்க. அங்கே நின்று நானும் தினேஷும் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவனாசி வந்துட்டோம். அவனாசி ரவுண்டாக ஓடிட்டுருக்கோம். டுவர்ட்ஸ் திருப்பூர் ரோட்டுக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ இதாங்க எங்கள் ஊர் அவனாசி. சிம்பிளாக இருந்தாலும் இது பெஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தாலுக்கா தான். இதுதான் அவனாசி டு திருப்பூர் ஃப்ளைஓவர். இப்போ அவனாசி டு திருப்பூர் மேம்பாலத்துக்கு நோக்கி வந்துட்டோம். இது அவனாசி டு திருப்பூர் மேம்பாலம் ஃப்ளைஓவர். இப்போ அடுத்து நம்ம சர்வீஸ் ரோட்டில் போக போகிறோம். இன்னும் தினேஷுக்கான அவனை போய் கூட்டிகிட்டு வருவோம். பையன் பிகினர் இப்போ தான், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கான். நம்ம திரும்ப ரிட்டன் போய் அவனை போய் கூட்டிக்கலாம். பையன் ஓடி வந்துட்டுருக்கான். இப்படியோ பையன் வந்துட்டான். இப்போ இந்த மெயின் ரோடு பாலம் தாண்டி ரைட் சைடில் திரும்பிட்டோங்க. சர்வீஸ் ரோட்டுக்கு உள்ளே வந்துட்டோம். நீ ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். ஹரிபவன் தாண்டி ரைட் சைடில் டுவர்ட்ஸ் சர்வீஸ் ரோடு நோக்கி போயிட்டுருக்கோம். ஏகேவின் ஹாஸ்பிட்டலு, மங்கள ரோடு டுவர்ட்ஸ் உள்ளே வந்துட்டோம். நீ ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். பார்ப்போம் வாங்க. இப்போ ஏகேவின் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். டுவர்ட்ஸை கிராஸ் பண்ணி மூவ் பண்ண போகிறோம்.
ஏகேஎன் ஹாஸ்பிட்டல் தாண்டியாச்சு. எப்பயுமே மார்னிங் ரன் பண்ணுறே தனி சுகங்க. ஏர்லி மார்னிங் நீங்களே ரன் பண்ணுங்க முடிஞ்சால். செம்ம பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும், செம்ம மைண்ட் செட்டாக இருக்கும். அதுவும் எனக்கெலாம் இருட்டில் ஓடி ஓடி பயங்கரமாக பழகிருச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் ரன் பண்ணுறது ரொம்ப அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். அப்படியே உடுப்பி வச்சிங்க க்ரீன் பேக்ஸு. அப்புறம் இங்கே வெளிச்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு 4-5 ஃபோட்டோ செல்ஃபி அப்படியே எடுத்துக்கிட்டோம். பூஸ்டப் பண்ணிட்டு ரன்னிங் போயிட்டே இருந்தோம். பாலத்துக்கு வந்துட்டோம். இது வந்து ஆட்டையம்பாளையம் பாலம். மேம்பாலத்துக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான். அப்புறம் ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு போயிடுவோம். தினேஷன் காணாமல் பார்க்குறீங்களா? தம்பி பின்னால் வந்துட்டுருக்கா. அப்படியே நான் திரும்ப ரிட்டன் போய் அவனை பிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டிவேஷன் கைஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கண்ணே. ஏகப்பட்ட மோட்டிவேஷன் கைஸுங்க. இதெல்லாம் தாண்டி ரன் பண்ணணும். ஒரு வகையாக தினேஷ் அங்கே போயிட்டுருக்கான், நின்றுட்டுருக்கா. இப்படி தினேஷை பார்த்துட்டோம். தினேஷை பிடிச்சிட்டோங்க. தம்பி ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். ஃபைனல் கிலோமீட்டர், லாஸ்ட் 1 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர் முடிக்க போகிறோம். இன்றைய ஒர்க் அவுட் 16 கிலோமீட்டர் முடிக்க போகிறோம். லாஸ்ட் கிலோமீட்டர். கிலோமீட்டர் முடிச்சாச்சு. இன்றைய இலக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தினேஷ் தம்பி பின்னால் வந்துட்டுருக்கு. அப்படி கொஞ்சம் பிகினரில் கொஞ்சம் லேட்டாகும் வரக்கு. நம்ம இன்றைக்கி டார்கெட் முடிச்சிட்டோம். தேங்க்யூ. இன்றைய ஒர்க் அவுட் வந்து 16 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். நான் 16 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தம்பி எவ்வளோ முடித்தான்னு சொல்லுவோம். அப்படி சொல்லுப்பா, எவ்வளோ முடிச்சிருக்க நீ? நான் வந்து இன்றைக்கி 13 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். உன் அனுபவம் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி? 16 கிலோமீட்டர் சாரி, நீ 13 கிலோமீட்டர் போனியா? ஆமாம். சரி, எப்படி இருந்து சொல்லு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கலாம். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு இன்றைக்கி எனக்கு. இப்போ நேற்று ரத்த கட்டும்போது கொஞ்சம் இன்றைக்கி நார்மலாக எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கேன். பரவாயில்ல, அனுபவம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி. அதெல்லாம் வந்து ஓடவும் முடியல, முடிஞ்சளவுக்கு நான் ஓடி ட்ரை பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். பரவாயில்லைங்க. நீங்கள் ஈடு கொடுத்து தம்பி வந்து 13 கிலோமீட்டர் முடிச்சிட்டா. அப்படி டஃப் ஹைட் தான் கொடுத்தா. அப்படி கொஞ்சம் பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிற்க கொஞ்சம் ஓட அப்படியே வந்த. அப்படி ஆனால் உண்மையிலுமே பாராட்டக்கூடிய விஷயங்க. நீங்கள் டே 3 தான். டே 3லேயே வந்து இந்தளவுக்கு எஃபர்ட் கொடுத்து வந்தது வந்து உண்மையிலுமே சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப். இதே நீ கண்டினியூ பண்ணு, உனக்கு நல்லா லெக் ஸ்ட்ரென்த் ஆகும். அப்புறம் பேட்மிண்டன் மூவ்மெண்ட்லாம் நல்லா வரும். வாழ்த்துக்கள், 1 செகண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ. மேனிக்கு எந்திரி, போய் நிற்கிறேன். 4 5 ஃபீல் ஆகுங்க. வேறு டச்சிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பிடிக்காம டச்சிங். $40 புஷ்அப்ஸ் சேலஞ்ச். பிளான் டெய்லி பண்ணுங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் பண்ணுங்க. தினேஷ், இப்போ நம்ம ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம். ரன்னிங் 3 நாள் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டே 13 கிலோமீட்டர் போனோம். ஃபஸ்ட் டே. செகண்ட் டே 6 கிலோமீட்டர் போனோம். இன்றைக்கி 16 கிலோமீட்டர் நான் போனேன், நீ 13 முடிச்சிருக்க. எப்படி இருக்குது? பேட்மிண்டன் விளையாண்டுருக்கோம். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். ரன்னிங் எப்படி இருந்துச்சு உனக்கு? பரவாயில்ல. ரன்னிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? எது உனக்கு டஃப்பாக இருக்குது? பேட்மிண்டனோட எக்ஸசைஸோட ரன்னிங் உனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லு. பேட்மிண்டன் ரன்னிங் கொஞ்சம் கஷ்டம் தான். பார்க்க எல்லாத்துக்கும் ஈஸியாக தான் தெரியும். ஆனால் வந்து ஓடி பார்த்து தெரியும். 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஈஸியாக ஓடலான்னு நினச்சிப்பீங்க. அது ரொம்ப டஃப். 1 கிலோமீட்டருக்கே நீங்கள் நாக்கு தள்ளிடுவீங்க. நான் அந்த அனுபவம் ஃபஸ்ட் நாளே பட்டேன். நண்பர்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரன்னிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க.
நம்ம எக்ஸசைஸ்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், ஜிம்மில் போய் கூட எக்ஸசைஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ரன்னிங் ஓடுறதுங்கிறது ரொம்ப டஃப் சேலஞ்சுங்க. அதுவும் லாங் டிஸ்டன்ஸ் ரன் வந்து ரொம்ப டஃப்பு, எல்லாத்துனாலும் முடியாது. அது சில பேர்த்துனால தான் முடியும். அதனால் ரன்னிங் ஓடுறது ரொம்ப டஃப்பு. நீங்கள் எடுத்தோடனே கண்டிப்பாக முடியவே முடியாது. இது வந்து நீங்கள் ட்ரை ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் டெய்லி பண்ண தான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் நல்லா ஓட முடியும். பாடி உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் பேட்மிண்டன் ஈஸியாக விளையாண்டுடலாம், எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஜிம்முக்கு போகிறது ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ரன்னிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இது கண்டிப்பாக அனுபவம் வேணும். அனுபவம் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.